இன்று உலக இட்லி தினம். கடந்த 2015 மார்ச் மாதம் 30 உலக இட்லி தினமாக கொண்டாடப்பட்டு வருது. சென்னையை சேர்ந்த சமையல் நிபுணர் இனியவன் என்பவரும் தமிழக கேட்டரிங் ஊழியர்கள் சங்க தலைவர் ராஜாமணி ஐயரும் சேர்ந்து இந்த உலக இட்லி தினத்தை அறிமுகப்படுத்தினர். இந்த இட்லி எங்கிருந்து வந்தது, இதன் வரலாறு என்ன, இதன் தாயகம் எது என்பதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. தென்னிந்திய உணவுகளின் ராஜாவான சிற்றுண்டினா அது இட்லி தான் சொன்னால் மிகையாகாது. ஆங்கிலேயர் உணவான பீஸா, நூடுல்ஸ், பர்கர், பாஸ்தா போன்ற எத்தனை உணவுகள் வந்தாலும் இந்த இட்லியை மட்டும் விரட்டவே முடியாது. இதன் மவுசு என்னைக்கும் குறைஞ்சதே கிடையாது. சுமார் 700 ஆண்டுகளாக இந்தியாவில், அதுவும் தென்னகத்தில் அறியப்பட்டு வந்ததுதான் இந்த இட்லியின் உணவு பதார்த்தம். முதலில் இட்லியின் தாயகம் எதுன்னு சரியா சொல்ல முடியல. ஒரு சாரார் இட்லி கன்னடத்து இட்லி, இட்டாரிக்கா என்ற பெயரிலிருந்து வந்தது என்கிறார்கள். இட்டு என்றால் மாவு, மாவை ஊற்றி ஆவியில் வேக வைப்பதுதான் இட்டாரிக்கா என்றும், தமிழில் மாவை இட்டு அவி என்று இட்டலி என்று மருவியதும் என்கிறார்கள் ஒரு சாரார். ஒரு சாரார் இட்லி கன்னடத்துக்காரர்கள் அறிமுகப்படுத்துதுன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சாரார், அதாவது வரலாற்றுத்துறை ஆசிரியர் அசையா என்பவர், இந்தோனேஷியாவிலிருந்து வந்தது என்கிறார்கள். இந்தோனேஷியாவை ஆண்ட இந்து சமய அரசர்களின் நூல்களில் குறிப்பிட்டுள்ள செய்முறையை தான் இப்போதும் பின்பற்றி வருவதாக கூறுகிறார். இட்லி ஆரம்பத்தில் வெறும் கருப்பு உளுந்தை புளித்த மோரில் ஊற வைத்து ஆட்டுக்கல்லில் அரைத்து உடனே ஊற்றப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சுவைக்காக அரிசி, வெந்தயம் கலந்து ஊற வைத்து ஆட்டுக்கல்லில் அரைத்து இயற்கை முறையில் புளிக்க வைத்து இட்லி அவிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் மண் பாத்திரத்தின் மீது வாழை நார் கட்டி அதன் மேல் வாழை இலை பரப்பி நடுவில் பிளஸ் போல குச்சி கட்டி வைத்து அதன் மீது மாவு ஊற்றி ஆவியில் வேக வைக்கப்பட்டது. அதன் பின்னர் தேங்காய், கொப்பரை, தொன்னை இலையில் பல விதங்களில் ஊற்றப்பட்டு வேக வைக்கப்பட்டன. இறுதியாக இட்லி குண்டான் என்று ஒரு தனி பாத்திரமே வந்துவிட்டது. இட்லி தட்டுகளும் விதவிதமான வடிவங்களும் வந்துவிட்டன. குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்ததா முதல் உணவுனா அது இட்லியாக தான் இருந்தது. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய சத்தும் நிறைந்த இந்த உணவு குழந்தைகள், நோயாளிகள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தை பெற்றவர்கள் இவர்களுக்கு சிறந்த சிற்றுண்டியா இது பரிசீலிக்கப்படுது. இந்த இட்லிக்கு தொட்டுக்கொள்ள துணை உணவுனா அது சாம்பாரும் சட்னியும் இந்த இட்லியோட சிறந்த நண்பர்கள் கூட சொல்லலாம். அசைவம் என்று பார்த்தால் மட்டன் குழம்பு, நேற்று வைத்த மீன் குழம்பு இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டா சுவையை அள்ளி கொண்டு போகும். 30 வருடத்துக்கு முன் டீ கடை, தெருவார பாட்டி கடைகளில் விற்கும் இட்லி பார்சல்களில் மந்தாரி இலையில் கட்டித்தரப்படும் கெட்டி சட்னி, அதாவது தேங்காய் சட்னி சேர்த்து கட்டி தருவார்கள். அந்த பார்சலை பிரிக்கும் போதே வரும் மனம் ஆஹா, அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து வரும், தென்னகத்துக்கு வரும் டூரிஸ்ட் இந்த இட்லியை சாப்பிட்டு இதன் சுவையில் மயங்கி போகாதவர்களே கிடையாது. இட்லியில் பல வகை உண்டு. தட்டு இட்லி, மினி இட்லி, சன்னாசு, தொன்னா இட்லி, ரவை இட்லி, காஞ்சிபுரம் இட்லி போன்ற பல்வேறு இட்லிகள் உள்ளன. தற்போது அதிகமாக தானியங்களிலும் செய்யப்படுகிறது. ராகி இட்லி, கம்பு இட்லி, வரகு, சாமை, கொள்ளு போன்ற தானியங்களிலும் செய்யப்பட்டு வருகிறது. இட்லி மீதமான பின் திரும்பவும் சுவை மிகுந்த வேற உணவாக, அதாவது ஃபியூஷன் ரெசிபியாக அதை மாற்றலாம். இட்லியை உதுத்து போட்டு உப்மாவாகவும், இட்லி ஃபிங்கர், இட்லி மஞ்சூரியன், பொடி இட்லி போன்ற பல ஃபியூஷன் உணவாக இப்போ உள்ளவர்களின் மாலை உணவாக அது விரும்பப்படுது. பழங்காலத்தில் இட்லி மாவுடன் கருப்பட்டி, வெல்லம், தேங்காய் சேர்க்கப்பட்டு சுவைமிக்க இனிப்பு இட்லியும் செய்யப்பட்டது. ஒரு காலத்தில் பண்டிகை நாட்களில் மட்டுமே ஸ்பெஷல் உணவாக மட்டுமே இருந்து வந்தது. பின் காலப்போக்கில் இது வாரம் முழுக்க தினசரி உணவாக, காலை சிற்றுண்டியாக ஆனது. உலக சுகாதார அமைப்பு உயர்ந்த ஊட்டச்சத்து கொண்ட உணவு பண்டங்களில் லிஸ்ட்ல இந்த இட்லிக்கு முக்கிய இடம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த இட்லியை உலகளவில் பீஸா போன்ற உணவு போல எல்லோரும் விரும்பும் உணவாக ஆக்கப்பட வேண்டும். இந்த ஆரோக்கியமிக்க எளிய உணவாக சத்து நிறைந்த இந்த இட்லியை சாப்பிட்டு நாமும் இட்லி தினத்தை கொண்டாடுவோம்.